வருத்தப்படுறீங்க? இல்ல நீங்களே பாக்குறீங்களா இந்த மெரினா பீச் எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியுதுல. மெரினா பீச் மட்டும் இல்ல மொத்த சென்னையும் பாத்தீங்கன்னாலே ஒவ்வொரு இடத்துலயும் அவரோட நினைவு இருக்கு. தோழனா இல்ல தொண்டனா இல்ல அவர் தம்பியா இல்ல அவ்வளவு வருத்தமா இருக்கு உண்மையாலே. அழுக இல்ல ஒரு சில பேர் தான் நாங்களும் அதுதான் அழுதுருக்கோம் ப்ரோ. தனியா ரூம்ல உட்காந்து அவர் தோத்துட்டாரு. மெயினா வந்து என்னன்னா கொளத்தூர் தொகுதி மக்கள் ரொம்ப இது பண்ணிட்டாங்க. ஆமா, கொளத்தூர்ல வந்து அப்படி பண்ணக்கூடாது. ரொம்ப பெரிய வேதனை தான் எங்களுக்கு. வேற யார் வேணாலும் இறங்கி இருக்கலாம். ஆனா முக ஸ்டாலின் வந்து தோக்குறத பண்ணக்கூடாது. நாங்க வந்து இங்க பெரம்பூர்ல வந்து விஜய் வருவாருன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து நட்சத்திர நாயகன், அவரு வரத்தான் செய்வாரு. ஆனா முக ஸ்டாலினியை வந்து பின்தங்கியதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், வருத்தமா இருக்கு. இப்போ விஜய் ஜெயிச்சிட்டாரு, அவரு சொல்றது செய்வாரு நம்புறீங்க? நம்பிக்கை எங்களுக்கு அவ்வளவா இல்ல. பெண்கள் பாதுகாப்புன்றாரு, பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார். ஸ்டாலின் பண்ணாதது ஒண்ணு அவர் பண்ண போறது இல்ல, புரியுதுங்களா? ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணிட்டாரு, அத பின்தொடர்வாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப எல்லா கிரெடிட்டும் ஆல்ரெடி நிறைய இது வந்து என்ன இருக்குன்னா முடிக்காம இருக்கு. இப்ப இவங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவங்க முடிச்சு அவங்கதான் கிரெடிட் வாங்கிப்பாங்க. அவரு பண்ணாத எதுவுமே இல்ல. அதாவது மத்த அதர் ஸ்டேட்டை பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து டாப்ல இருக்கு எல்லாத்துலயுமே. சரி, நம்பர்ஸ் வந்து கம்மியா இருக்கு கிரைம்ல. சரி, கிரைம் ஆமா ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால ரொம்ப வருத்தமா இருக்கு. எதை எப்படி நாங்க மீண்டு வர போறோம்னு தெரியல. வருத்தமே வந்து முக ஸ்டாலின் தோத்ததுதான். அவரை வந்து ஜெயலலிதா இருந்திருந்தாலே விட மாட்டாங்க. அவங்க கண்டிப்பா விட்டுருக்க மாட்டாங்க. இது பண்ணி அவங்கள ஜெயிக்க வச்சிருப்பாங்க கண்டிப்பா. அது ஒண்ணுதான். கொளத்தூர்ல தோத்துருக்காரு அப்படின்னா நன்றி இல்லைன்னு சொல்ல முடியும், வேற எதுவுமே சொல்ல முடியாது. தமிழ்நாடு மக்களுக்கு நன்றி இல்ல, அப்படி இல்ல, கொளத்தூர் மக்களுக்கு தனிப்பட்ட முறையில அவரு எல்லா வகையிலையும் செஞ்சாரு. போய் பாருங்க, சிங்கப்பூர் மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. அப்ப அவருக்கு போடலன்னா அது எப்படி யோசிங்க. கொளத்தூர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட தெளிவா இருக்கும். கொளத்தூர்ல உள்ள போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் தெளிவா இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் செய்யாததே கிடையாது. ஆமா, அழகா திறந்து நாங்கெல்லாம் அங்க பயன்படுத்தி கூட அவ்வளவு தெளிவா இருக்கும். கொளத்தூர்ல மட்டும் பண்ணிருக்காரு. ரோடு வசதியில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கும். நம்ம சும்மா செய்யலாமா சுத்துறனால சொல்றோம். நன்றி மறக்கிறது தானே அது. கொளத்தூர்ல ஸ்டாலின் பாத்தீங்கன்னா கண்கலங்க மாதிரி வீடியோ எல்லாம் பார்க்க முடியாது. பாக்குறப்ப எப்படி பாக்குறதுக்கு அப்ப என்ன மனசு எங்களுக்கு பார்த்தோம், மனசு வலிச்சியதான் செஞ்சு என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியும். தமிழ்நாடு மக்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, எப்படி நம்ம